வணக்கம். நான் சோஃபியா வீரசம்மர், சேலம் தெற்கு தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா இப்ப களம் காண்றேன். நல்ல வரவேற்போட மக்கள் பணி செய்யறதுக்காக இப்ப நாங்க வந்திருக்கோம். மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதா இப்ப நாங்க வந்து பாக்குறோம். 10 லட்சம் கோடி நம்ம நாட்டு மேல கடன் இருக்கும் போது இன்னும் இலவசம் கொடுத்துட்டு இருந்தா மேலும் மேலும் நம்ம வந்து கடனாளியா தான் ஆயிட்டு இருப்போம். இது எல்லாத்தையும் அடைக்கிறதுக்கான பொருளாதாரமோ இது அடைக்கிறதுக்கான திட்டங்களோ எந்த கட்சியுமே சொல்றதே இல்லை. அதுக்கான வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கை தரம் அவங்களுக்கே அதிகமா உயரப்போகுது. ஏன் வந்து நீங்க அந்த 2000 ரூபாய் இலவசத்தை நீங்க கொடுக்கறதுனால அந்த 2000 ரூபாய் வச்சு அவன் வாழ்ந்துட முடியுமா? அதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை நாள் அந்த 2000 ரூபாய் செலவுக்கு நீங்க வச்சுப்பீங்க சொல்லுங்க? ஒரு 2 நாள் 3 நாள்? அண்ணனோட ஆட்சியில வந்து எல்லாருக்குமே அரசு வேலைன்னு சொல்றாரு. அப்போ விவசாய வந்து ஏன் நிறைய பேர் விட்டு போறாங்க? ஏன்னா இங்க பிளாட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயத்துக்கு அவங்களோட விளைவிக்கிற பொருளுக்கு அவங்களால விலை நிர்ணயம் பண்ண முடியல. இதனாலதான் அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம விளைவிக்கிற இதுக்கு பொருளுக்கு நம்மளால காசு நமக்கு அதுக்கு ஏத்த காசு உழைப்புக்கு ஏத்த காசு கிடைக்க மாட்டேங்குதுன்றதுனாலதான் எல்லாரும் ஒவ்வொரு விவசாயத்தை விட்டு வெளில போறாங்க, நெசவு விட்டு வெளில போறாங்க. இது எல்லாமே மாறணும்னா அது அரசாங்க பணியாக்குறோம்னு சொல்றாங்க. உங்களுக்கு தேவையான கல்வி, நம்ம பொருளாதாரம் முக்காவாசி நம்ம செலவு பண்றது ஒரு குடும்பத்துல கல்வியிலயும் மருத்துவத்திலயும் தான். அதை இலவசமா கொடுத்துறாங்க. உலக நாடுகள் அத்தனையுமே இதெல்லாம் இலவசமா, முக்கியமான நாடுகள் வந்து பொருளாதார உயர்வு அடைஞ்ச நாடுகள் எல்லாமே இதை இலவசமா கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரிதான் நம்ம நாட்டை கொண்டு போகணுன்றது, தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி நம்ம நகரணுன்றதுதான் அண்ணனோட திட்டம். அதனாலதான் வந்து இலவசம் வேண்டாம், நாங்க அதுக்கான வேலையை உங்களுக்கு கொடுக்குறோம், அது மூலியமா உங்க வாழ்க்கையில நீங்க வந்து உயர்றதுக்கு நாங்க வழிவகை செஞ்சு தரோம்னு சொல்றோம். இலவசத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, சுவிட்சர்லாந்துல இருந்து நிறைய நாடுகள் வந்து பால் பொருளாதாரத்தை நம்பி இங்க நிறைய நாடுகள் இருக்கு. அதே மாதிரி விவசாயத்தை நம்பி, விவசாய பொருளாதாரம், மாடு வளர்த்தல நம்பி நிறைய நாடுகள். அதாவது நீங்க வந்து ஸ்மால் பிசினஸா யோசிக்கிறீங்க, இது வந்து நீங்க ஒயிட் ஸ்கேல்ல யோசிக்கணும். அதாவது 2000 ஏக்கர் 3000 ஏக்கரை எடுத்து அதுல வந்து பின்னோக்கி நம்ம செல்றோம்னு சொன்னீங்கன்னா, நீங்க வந்து பால் பொருளாதாரத்தையும் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, ஆடு மாடு வளர்த்தல் நீங்க எடுத்துக்கிட்டு, அதாவது படிச்சவங்களுக்கு அதுக்கேற்ற பால் டெஸ்டிங்க்கு அதுல வந்து அந்த ரிலேட்டடான பிசினஸ், மார்க்கெட்டிங் பிசினஸ், இந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி படிக்காதவங்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு மாடு மேய்த்தல், அதுக்கான வந்து தீவனங்கள் வந்து செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகள் போகும். படித்தவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டிங் பிசினஸ் ஆகட்டும், சயின்டிபிக் ரிலேட்டடான பிசினஸ் ஆகட்டும், டாக்டர்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் ஆகட்டும், அந்த மாதிரி போயிடும். இது வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து நம்ம முக்காவாசி வந்து என்ன பண்றோம்னா சாராயத்துல, மதுல, இந்த மாதிரி விஷயத்துல, போதை பொருட்கள்ல, இந்த மாதிரி விஷயத்துலதான் நம்ம வந்து இப்போ போட்டுட்டு இருக்காங்க இந்த இருக்கிற அரசாங்கம். இதெல்லாம் மாத்திதான் அண்ணன் வந்து ஏன் வந்து பால் பொருளாதாரத்தை வந்து இது பண்ணக்கூடாது. மீட் வந்து இப்போ போக போன வாட்டி விட கண்டிப்பா வந்து வாக்கு சதவீதம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும்ன்றது நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க சைட்ல இருந்து நிறைய பேர் இந்த வாட்டி சட்டசபைக்குள்ள